இந்த நாளிலும் நாம் ஜூலை மாத வாக்குத்தத்த செய்தியை நாம் தியானிப்போம். இந்த செய்தியின் தலைப்பு, மை காட் ஷால் சப்ளை ஆல் யோர், என் தேவன் உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். எத்தனை பேருக்கு இந்த மாதம் இந்த ஆசீர்வாதம் வேணும்? இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்கள். முதலாவது, சப்ளை, குறைச்சல் நீங்கும். இரண்டாவது, சப்போர்ட், தாங்க வேண்டும். மூன்றாவது, சோ, விதைக்க வேண்டும். நான்காவது, சர்ப்ளஸ், சரிந்து விழும். ஐந்தாவது, ஸ்டோர் ஹவுஸ், பண்ட சாலை. ஆறாவது, சாக்ரிஃபைஸ், பலி. ஏழாவது, ஸ்கேட்டர், வாரி இறை. மை காட் ஷால் சப்ளை ஆல் யோர் நீட், என் தேவன் உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். முதலாவது குறிப்பு, சப்ளை, குறைச்சல். பிலிப்பியர் 4:14-19. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடு உடன்பட்டது நலமாயிருக்கிறது. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில் நான் மக்கதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்தபோதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கு. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்ராப்தேவின் கையில் வரப்பெற்று கொண்டதினால் நான் திருப்தி அடைகிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கும். ஆகவே இந்த பிலிப்பு சபை பவுலுக்கு ஒரு உதவி செய்கிற சபை, கொடுக்கிற சபை. இந்த சபை கொடுக்கிற சபை. அதை அவர் என்ன சொல்கிறார்? சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாயிருக்கிறது. இவர்கள் பவுலுக்கு செய்த உதவிகள் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கு? சுகந்த வாசனை, உகந்த பலி, பிரியமான பலி. ஆகவே இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே. அதில் முக்கியமான காரியம், தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி. அதை நல்லா கவனிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய ஐஸ்வர்யத்தின்படின்னு போட்டிருக்கா? தம்முடைய. எத்தனை பேருக்கு இந்த மாதம், ஜூலை மாதம், ஆண்டோடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் நிறைவாக்கப்படும் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது இல்லை, அது பிரச்சனை இல்லை. உங்ககிட்ட இருக்கிறது இல்லை என்று என்ன, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி.
ஒரு கோடீஸ்வரர் வந்து கடையில் பார்த்து கடைக்காரர்கிட்ட சொல்கிறார், ஏன்பா உங்களுக்கு என்ன வேணும் கூட அந்த பில்லெல்லாம் என் கணக்கில் போட்டுன்ட்டு போகிறாருன்னு வைங்க. என்ன கேட்குறாங்களோ கொடு, அந்த கணக்கெல்லாம் என் இதில் போட்டுரு, அவங்கக்கிட்ட காசு வாங்காத நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனால் யோசித்து எண்ணிச்சுனோண்டி இது என்னப்பா இதோட 5 ரூபா கம்மியாக இருக்குமா அப்படியெல்லாம் பார்த்துன்னு இருப்பீங்களா? நான் பார்க்குறேன், இங்கேருந்து பார்த்துன்னு இருக்கிறேன். விட்டா யார் யார் என்ன பண்ணுவாங்க? கோடீஸ்வரன் கணக்கில் போடுப்பான்னு விட்டா என்ன பண்ணுவாங்க? அதுதான் இந்த வசனம். அதை நல்லா உணரணும், அதை உரிமை பாரணும், அது விசுவாசிக்கணும். ஆண்டவரே உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தாங்களே இஸ்ரவேல், அவங்க ஐஸ்வர்யத்தின்படினா என்ன இருக்குது? சாப்பாடு கிடைக்குமாங்க? தண்ணி கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்காது. ஒன்றுமே சாகணும், பசியும் பட்டினியுமா சாகணும். ஆனால் எனக்கு ஒன்றுமே இல்லை. தம்முடைய ஐஸ்வர்யத்து தினமும் சாப்பாடு வந்துச்சு, துணியும் பழசாகலை, செருப்பும் அந்த விதத்திலே வாழும்படி என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. எத்தனை பேருக்கு அந்த லெவலுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது? தம்முடைய ஆண்டவர் என் குறைகள் எல்லாம் உம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி நிறைவாக்கும். இரண்டாவது சப்போர்ட், தாங்க வேண்டும். அப்போஸ்தலர் 20:35 இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும். உதவி செய்யுங்க. எவ்வளோ பேர் தாங்க முடியுமோ தாங்குங்க. பலவீனரை தாங்கவும். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன். தாங்கள் மற்றவங்களை என்ன செய்யுங்க? பலவீனரை தாங்கள். ஏன்னா வாங்குவதே பார்க்கலாம். எதில் ஆசீர்வாதமா? கொடுப்பதே. அதுதான் ஆசீர்வாதம். ஏன்னா அதில் நன்மை இருக்குது. 1 ராஜாக்கள் 17:8-16. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். சரியா? இப்போ நம்மக்கிட்ட ஆண்டவர் இப்படி சொல்கிறாருன்னு வைங்க. அங்கே போ, அங்கே ஒரு விதவைக்கிட்ட உன்னை கவனிக்க நான் கட்டளையாக இருக்கிறேன்ப்பா. என்ன நினைப்போம்? நம்ம என்ன மாதிரி விதவையாக இருப்பாங்கன்னு நினைப்போம். என்ன மாதிரி விதவையாக இருப்போம் நம்ம நினைப்போம். பயங்கர பணக்கார புருஷன் அவுட் ஆகி ஏகப்பட்ட பணத்தில் பிறல்ற விதவியாக இப்போ ஆண்டவர் கட்டளை இருக்காட்டார்ப்பா. நான் என்ன பெரிய பங்களாவில் இருக்குமா? வகை வகையாக சாப்பாடு போடுமா? நிறைய வேலைக்காரங்க இருப்பாங்களா? அப்படின்னு செய்யும். சில பேர் அப்படி நினைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி நினைக்க இந்த விதவி. அப்படி அவர் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டு. நாடாத இந்த அம்மா தான் விறகு பெருக்கிறது, இது ஒன்றும் இல்லை போல், இது ஒன்றும் பெரிய பணக்கார விதவி, வேலை கூட ஆளில் இது தான் வந்து விறகு எடுத்துன்னு இருக்குது. அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு
கொண்டு வா. தேசத்தில் பஞ்சம். தேசத்தில் இவர் ஃபஸ்ட்டு தண்ணி கேட்டு தண்ணி எடுக்க போகும்போது என்ன வேணுன்றார், கொஞ்சம் அப்போ செஞ்சு எனக்கு. அப்போ ஐயா மெனு ஒவ்வொன்றா கொடுத்துன்னு இருக்கிறாரு. இவர் யாருன்னே எனக்கு தெரியாது. அதற்கு அவள், பானையில் ஒரு படி கலியத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் இடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துக்கு 2 விறகு பொறிக்கிறேன் என்றால். இதுதான் அவங்களுடைய ஐஸ்வர்யம். இந்த அம்மாவுடைய ஐஸ்வர்யம் என்ன? கொஞ்சம் மாவு, கொஞ்சம் சாப்பிட்டு என்ன செய்ய போகிறோம், வாழ போகிறோமா சொல்கிறாங்க. சாப்பிட்டு சாக போகிறோம். அவங்க ஐஸ்வர்யத்தின்படி பார்த்தா தான் கடைசி சாப்பிட்டு என்ன செய்வோம், நானும் என் மகனும் சாக போகிறோம். இந்த நிலைமை. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாது, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தம், ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கடைசி மாவு சாப்பிட்டு சாக போகணும் சொல்ல, நீ முதல்ல எனக்கு செய், அதுக்கப்புறம் உனக்கும் மகனுக்கும் செய். ஏன்? ஆண்டவர் ஒருவருக்கும் கடனாளி. கர்த்தர் தேசத்தினில் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மாய் செலவழி போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் கறந்து போதும் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்ல. இதுதான் அவருடைய ஐஸ்வர்யம். இதுதான் நம்முடைய ஐஸ்வர்யத்துக்கும் அவங்க ஐஸ்வர்யத்தை சாப்பிட்டு சாக வேண்டியதுதான். கர்த்தர் சொல்கிற மழை, தேசத்தில் மழை வரும், அந்த மாவும் குறையாது, அந்த எண்ணெயும். எத்தனை பேருக்கு அந்த லெவலில் வாழணும்னு ஆசை? தேவனுடைய ஐஸ்வர்யம், அந்த விசுவாசம் நமக்கு வரும். ஆண்டவர், என் ஐஸ்வர்யத்தில் வாழ்ந்தது போதும், இனிமேல் உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நான் என்ன செய்யணும்? கையில் ஒரு மாவு, கொஞ்சம் எண்ணெய், கவலைப்படாத. அவள் போய் எலியாவின் சொற்படி, அவளும் இவனும் கடைசி சாப்பிட்டு சாவர நேரத்தில் 2 பேர் தான் இருந்தாங்க. இப்போ பாருங்க, அவளும் இவனும் அவள் வீட்டாரும் வந்துட்டாங்கல்லாம். சாவும் போது யாருமே காணோம். கடைசி மாவு நீ சாவுமா, ஜோம் பண்ணுறோமா, சரிம்மா கடைசி மாவு சாப்பிட்ருமா, சாப்பிடு, நீங்கள் மகனும் சாப்பிடுமா, என்ன பண்ணுறதுமா, நிலமா அந்த மாதிரி ஆகிப்போ, நீங்கள் நல்லாருமா, ஜபத்தில் தாங்குறோமா. யாரும் அந்த பக்கமே திரும்பி கூட செய்தி போது, பாப்பா எங்கள் மாவை எண்ணெயை குறைய மாட்டேன், ஓடு. இதில் என்ன எனக்கு சந்தேகம்னா, அவள் வீட்டாருன்னு போட்டால் அவங்க புருஷன் வீட்டார் கட் பண்ணிடுச்சான்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. அதில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. ஏன்னா அவள் வீட்டாரும் புருஷன் இறந்ததுலேருந்து புருஷன் வீட்டார் லைட்டாக கொஞ்சம் அப்படி ஒதுக்கி வச்சிடுச்சா. நம்ம ஊராக இருந்தால் இதெல்லாம் நடக்காதா? நடக்கும்னு நினைக்கிறீங்க, நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அவள் வீட்டாரும் தான் போட்டிருக்குது. அவருடைய கணவர் வீட்டாரும் ஒரு வேளை இதில் இருக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு சின்ன ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா உலகத்தில் என்ன நடக்குதுன்னு நான் பார்த்துன்னு இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க, எல்லாரையும் பார்த்துன்னு இருக்கிறோம். அவள் வீட்டாருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு, அவருடைய வீட்டாருக்கு வேறு ட்ரீட்மெண்ட். அது வேறு. அவங்க வராங்கன்னா முகமே வேறு மாதிரி இருக்கும். இவங்க வீட்டார் வராருன்னா முகமே அப்படியே சூரியனை போல் பிரகாசிக்கும். என்னம்மா எங்கள் வீட்டார் வராங்க, ஏம்மா ஒரே டல்லாக இருக்கிற, அவர் வீட்டார் வராங்க. அதனால் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க, எல்லாத்தையும் பார்த்துன்னு தான் இருக்கிறேன் நான். எல்லாத்தையும்
அவள் வீட்டாரும் அநேக நாள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி பானையில் மாவு செலவழிந்து போவதில்லை, கலைச்சல் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. தேவன் ஒருவருக்கும் கடனாளி. நீ உன் ஐஸ்வர்யத்தின்படி வானாங்க, நான் கொடுக்க மாட்டேங்க, ஐயோ என் பையனுக்கு நானும் என் பையனும் சாப்பிட்டுருந்தா சாப்பிட்டு சாக தான் வேணும், வேறு வழியே இல்லை. உன் ஐஸ்வர்யத்தின்படி நான் வாழ்கிறேங்க, என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது, நான் என் பையன் யாருக்கும் கொடுக்க முடியாதுங்கன்னு சொல்லியிருந்தா அதுதான் கடைசி. சாப்பிட்டு 2 பேரும் ஆண்டோடைய ஐஸ்வர்யம், சரி நான் கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன், தாங்க பலவீனை தாங்க. லூக்கா 5:1 பின்பு அவர் கென்னேசரேத் கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்று 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசிக்கொண்டு அப்பொழுது அந்த படவில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடைய அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம். இதை ஞாபகம் வச்சுங்க, இந்த நல்லா உட்கார்ந்து போதகம் பண்ணினார். சரியா? நம்ம இயேசுவை போல மாற வேண்டும், ஞாபகம் வச்சுங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு இவர் பாட்டுக்கு போதகம் அங்கே போய் உட்கார்ந்து இருக்கார். என்னப்பா ஒன்றுமே நமக்கு இன்றைக்கி ராத்திரியெல்லாம் ஆண்டவர் அதை கண்டுக்காதது போல தான் காணப்பட்டது. அவன் ஒருத்தன் ஏமாத்து துக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான், ஒன்றுமே கிடைக்கலையே, இவர் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணுற மாதிரி அப்படி இல்லை. தேவன் நம்மை நினைத்தர் இருக்கிறார், அவர் நம்மை ஆசீர். கர்த்தர் என்னை மறந்தார் சொல்லாதே. ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்ய, உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பு. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை. அதற்கு ஐயரே, முழுவதும் இதுதான் எங்கள் தொழில், மீன் பிடிக்கிறது தான். மீன் பிடிக்கிறதுனா எப்படி நல்லா தெரியும் அவங்களுக்கு, இது என் தொழில். முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். நம்ம கீழ்ப்படுகிறேன், உம்முடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன், நம்ம வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்த. அப்போது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டின. அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழ்ந்து தக்கதாக நிரப்பினார்கள். இதுதான் வித்தியாசம். அவர்களுடைய ஐஸ்வர்யத்தின்படி முழுதும் மீன் பிடித்து ஒரு மீன் கூட, இது அவங்களுடைய ஐஸ்வர்யம். இப்போ வந்து தேவனுடைய நான் சொல்கிறேன் போடு, நான் சொல்கிறேன் 2 படகும் அமிழத்தக்கதாக. கூட்டாளி நீயும் வாப்பா, நீயும் எடுத்துக்கோ, உன் படகுலையும் எடுத்துக்கோ எல்லாம் அமிழத்தக்கதாக. தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. இதுதான் வேறு லெவல், இதுதான் வேறு லெவல். உன் லெவலில் நீ ஒன்றுமே ராத்திரி முழுதும் ட்ரை பண்ணி கூட ஒன்றுமே கிடைக்கல, அது உன் ஐஸ்வர்யம். இது ஆண்டவருடைய ஐஸ்வர்யம். யோவான் 6:3 இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடைய உட்கார்ந்தார். அது இவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்பொழுது யூதருடைய பண்டிகையாக பஸ்கா சமீபமாக இயேசு தம்முடைய கண்களை திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்கள் எங்கே கொள்ளலாம் என்று. எவ்வளோ பேர் வந்துட்டாங்கப்பா, எங்கே போய் சாப்பாடு வாங்க முடியும்? இவங்களுக்கெல்லாம் என்ன போடணும்? சாப்பாடு போடணுமே. சாப்பாடு போடுறது ஆண்டவர் காட்டின முன்மாதிரி.
சில பேர் அது ஏங்க சாப்பாடெலாம் நம்ம போடணும், காசு மிச்சம் பண்ணலாங்க, காசு மிச்சம் பண்ணலாம், எதுக்கு சாப்பாடு போடணும்? இது யார் போடுறீங்க? ஆண்டவர் சாப்பாடு போட்டாரா போடலையா? இப்போ நம்மளும் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் போடணுமா போடக்கூடாதா? தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி அவர் தெரியும், என்ன செய்ய போகிறேன்னு தெரியும், ஆனாலும் நீ என்ன சொல்கிற பார்க்கலாம்ப்பா, எங்கப்பா? பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இதுதான் அவங்களுடைய ஐஸ்வர்யம். இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவளுக்கு போதாது. ஐயா கணக்கு போடுறார், 200 பணம் காலி ஆகிடுமே, இது வச்சுருந்தா நம்ம சீஷருங்க இந்த பணத்தை வச்சு நம்ம சாப்பிடலாமே, காசெல்லாம் காலி ஆகிடுச்சு, இவங்களுக்கு போட்டால் சாப்பாடு காலி, 200 பணம் காலி ஆகிடுமே. சில பேர் ரொம்ப யோசிப்பாங்க, செலவு பண்ணாதீங்க, இருங்க நமக்கு தேவைப்படுங்க. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரன் அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார் கோதுமை அப்பங்களும் 2, ஆனாலும் இவைகள் அவள் இத்தனை ஜனங்களுக்கு மாத்திரம். அவருடைய ஐஸ்வர்யம் அவ்வளோ, ஒரு பையன் சாப்பிட்றதுக்கு தான் அவங்க கையில் அவசரம். எப்படி இவ்வளோ ஜனக்கு இது எப்படி 5 அப்போ 2 எப்படி 10 எப்படி? அவங்க ஐஸ்வர்யத்தின்படி இருந்தால் அந்த ஒரு பையன் தான் சாப்பிட்ருப்பான், மீதி பேர்லாம் பட்னியாக இருந்திருக்கணும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சில அம்மாமாருங்க உஷாரானவங்க, சில அம்மாமாருங்க பையன் போகிறான்ப்பா, ஐயா எப்போ முடிப்பார் நமக்கு தெரியாது, ஐயாவுக்கு உற்சாகம் வந்துச்சுன்னு வைங்க, போயினே இருப்பார், போயினே நம்ம பையனுக்கு பசி எடுக்குமே, இந்தாப்பா மகனே போப்பா, கூட்டத்துக்கு போப்பா, ஜபத்துக்கு இந்த இதை கொஞ்சம் வச்சுக்கோ, ஒரு 5 அப்போ 2 மீனியும் பசி எடுக்கும் போதெல்லாம் என்ன செய், சாப்பிட்டுக்கோ. ஏன்னா நம்ம ஐயாவை பற்றி தெரியாது, அவர் எப்போ முடிப்பார்னே. இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்று அந்த இடம் மிகுந்த உள்ளதாக பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர். எங்க 5 அப்போ 2 மீன் எப்படி பார்த்தோம்? இது ஒரு சின்ன பையனுடைய இயேசு அந்த அப்பங்களை எடுத்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுமா பண்ணக்கூடாதா? பண்ணுறோமா? அங்கே டேபிளில் வைக்கும் போதே கை போதா? அங்கே வந்து டேபிளில் வைக்கும் போதே பிடிச்சி இழுக்கிறீங்களா? பாத்திரத்தை எடு, இதை எடு, ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு, கொஞ்சமாக எல்லாம் வயிறு நிறைய ஆண்டவர் சாப்பாடு போட்டால் எப்படி போடுவார்? வயிறு நிறையா. இந்த மாதம் வயிறு நிறையா சாப்பாடு போடணும் எத்தனை பேர் விசுவாசிங்க? கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, திருப்தி போதும் ஆண்டவரே. கொஞ்சம் டைம் வேணும், அப்புறம் தான் திருப்பி சாப்பிட முடியும். ஏன்னா அவ்வளோ ரொம்ப மூக்கு பிடிக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே வந்து நிற்கும் சாப்பாடு, ரொம்ப 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 விட்டால் வாந்தி வர அளவுக்கு. அவர்கள் திருப்தி அடைந்து அவர்கள் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாது மீதியான துணிக்கைகளை சேர்த்து, அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார் கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளாம் 12 கூடைகளை நிரப்பி, எல்லாரும் அத்தனை பேரும் சாப்பிட்டு முடிந்து மீதி எவ்வளோ இருக்குதான்? 12 கூடை. இதுதான் நம்முடைய ஐஸ்வர்யமும் அவருடைய. ஒரு பையனுடைய ஆகாரம், அது நம்முடைய ஐஸ்வர்யம், அவருடைய ஐஸ்வர்யம். 5000 புருஷர், அதை போக பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு 12 கூடை மீதியாகும்படி
எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய ஐஸ்வர்யத்தில் வாழணும்னு ஆசை இருக்குது? மூன்றாவது, விதைக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 9:5-13. ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தினமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாக இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறது. சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் இதெல்லாமே விதை அறுவடை. விதைப்போம். சிறுக விதைக்கிறவனுக்கு எப்படி வரும்? பெருக விதைக்கிறவன் பெருக அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாய் கட்டாயம் கொடுக்காமல் இருக்கிறது. வேறு யாருன்னா சொல்லுவாங்களான்னு தெரில, நான் சொல்கிறேன். व्यसனமாக இருந்தால் என்ன செய்யாதீங்க, வச்சுக்கோங்க. கொடுக்கறதுக்கு உங்களுக்கு व्यसனமாக இருந்தால் வச்சுக்கோங்க, கொடுக்காதீங்க. அதில் ஒரு ஆசீர்வாதமும் உங்களுக்கு தான் நஷ்டம். நான் கொடுத்த ஒன்றுமே வரலையே, ஆசீர்வாதம் வரலையே. கொடுக்கும்போது உங்கள் இருதயம் எப்படி இருக்குது? தேவன் எதை பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்குறாரு. மீதி பேர் சொல்கிறாங்களோ இல்லையோ, நான் சொல்கிறேன், கொடுக்கறது व्यसனமாக இருந்தால் கொடுக்காதீங்க, வச்சுக்கோங்க. உங்கள் காசை நீங்களே, ஆண்டவருக்கு அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை. கட்டாயமாயும் அல்ல, யாரை கழுத்தை பூச்சி கொடு அவசியம் இல்லை. கட்டாயமாக கொடுக்க வேண்டிய அவசியம். தன் மனதில் நியமித்தபடியே உங்கள் மனப்பூர்வமாக கொடுக்கறது எப்படி இருக்கணும்? மனப்பூர்வமாக உங்கள் மனசுலே கொடுக்கணும்னு என்ன இருக்கணும்? எண்ணம் இருக்கணும். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன், அதுதான் ஆசீர்வாதம். அங்கே தான் ஆசீர்வாதமே இருக்குங்க. உற்சாகமாக கொடுக்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷம். உற்சாகமாக கொடுக்கிற இடத்தில் தேவன். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளும் பெருகிறவர்களாய் இருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவரார். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வாழணும்? எப்பொழுதும் எல்லா இடத்துலையும் சம்பூர்ணம் எல்லாவித நற்கிரியை செய்யும்படி. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாக இருக்கும் மிகுந்த உதார குணத்தில் நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர். இந்த தர்ம சகாயமாக பணிவிடை பரிசுத்தவானுடைய குறைவுகளை நீக்கிறதும் அல்லாமல் ஆண்டோடைய பிள்ளைகளுடைய தேவைகள் நீங்கள் கொடுக்கறதுனால அவங்களுடைய குறைகள் என்ன ஆகும்? நீங்கும். ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு தேவை அல்லாமல். அது மாத்திரம் அல்ல, அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதனால சம்பூர்ண யாரெல்லாம் அவங்க மூலமாக உதவியை பெறுறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க? தேவனை ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் தேவையை சந்தித்தீரே என்ன செய்வாங்க? ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பாங்க. அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலே நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடு அறிக்கையிட்டது நிமித்தம் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாக தர்மம் செய்கிறது நிமித்தம் அவர்கள் தேவனை ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். உங்களால் ஆண்டவருக்கு நான்காவது சர்ப்ளஸ் சரிந்து லூக்கா 6:30 கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? நம்ம ஊரில் கல்யாணத்தில் புக்கு வச்சு உட்காந்து இருப்பாங்க. அதை பார்த்துருக்குறீங்களா?
ஏன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அம்மிக்கு சரிந்து விழுந்து கொடுக்குறதுக்காக வச்சுன்னு இருக்கிறாங்க ரெக்கார்டு. அவங்க வீட்டில் கல்யாணம் வந்து புக்கை தரப்பாங்க, பாரு 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 நான் 200 போ 500 அவனு எதாவது இருக்குது எங்கள் பாரு என்ன கொடுத்துருக்குறாங்க. நம்ம வீட்டில் எவ்வளோ கொடுத்தாங்க, போ 200 எடு போ. உங்கள் கல்யாணம் ஆகி 5 வருஷம் எனக்கு விலைவாசலாம் ஏறி இருக்கும், அது அவங்களுக்கு 200 தான். அவன் 200, நீயும் 200 போய். அங்கே புக்கில் எழுதுகிறாங்களா இல்லையா உக்கான்னு, சில என்ட்ரன்ஸ்லேயே வச்சுன்னு இருப்பாங்க. வா கொடு எழுது எழுது நல்லா நோட் பண்ணு. அவனுக்கும் ஒரு நாள் அவங்க வீட்லேயும் எதாவது நடக்கும், இதுதான் அவனுக்கு கிடைக்கும். இன்னும் அமௌண்ட்டு அதுதான். ஆண்டவர் அப்படி ஆண்டவர் சர்ப்ளஸ் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அம்மைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? சரிந்து நிரம்பி வழியணும். 5வது ஸ்டோர் ஹவுஸ் பண்டசாலை. மல்கியா 3:10 படிடும். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகலை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது ஆண்டவர் வந்து யாருக்கும் கடனாளி அல்ல, ஆண்டவர் யாருக்கும் கொண்டு வாரும் தசம பாகத்தை. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து. எத்தனை பேருக்கு இந்த மாதத்தில் வானம் உங்களுக்கு திறந்துருக்கணும்? வானம் உங்களுக்கு மூடி இருக்கணுமா திறந்துருக்கணுமா? வானத்தின் பலகணிகளை திறந்து, அது திறந்தால் என்ன ஆகுமா? அதை துளி துளியாக ஊற்றுன்றீங்களா? ஏதாவது இந்த ஓட்டை இருந்தால் துளி துளியாக ஊற்றின்னு இருக்கும் பாருங்க. இந்த ஓடில் ஏதோ ஒரு ஓட்டை இருக்குதுங்க, என்னங்க அப்படியே சொட்டு சொட்டா, அது இல்லை இது. வானத்தின் பலகணிகளை திறந்தால் என்ன நடக்கும்? சொட்டு சொட்டு அங்கே ஊற்றின்னு இருக்காது. பரலோகத்தில் ஒரு ஓட்டை வந்துடுச்சுங்க, அங்கே வந்து ஊற்றுதுங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு துளி வந்து விழுதுங்க, அது இல்லை. எதுக்கு சொல்கிறார்? அந்த அசமபாகங்களை கொண்டு வா. ஏன்? வானத்தின் பலகணி திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனல் கருத்தை. வேறு எங்கேயுமே எல்லா இடத்துலையும் ஆண்டவரை சோதிக்கக்கூடாதுன்னு தான் வசனம் இருக்குது. தேவனாகிய கருத்தை பரீட்சை சோதிக்காத. எங்கேயுமே ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? சோதிக்க. பிசாசு ஆண்டவர் 40 நாள் உபாசம் வந்தான் பாருங்க, இதை செய், இதை குதி, இதை தேவனை பரீட்சை பார்க்கக்கூடாது. ஆனால் இங்கே ஒரே ஒரு ஆண்டவரே சொல்கிறார், என்ன செய்? சோதித்து பார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறளை உங்கள் நிமித்தம் கண்ணி, அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. வெளியுள்ள திராட்சை கொடி பழமற்றாமல் போவதில்லை சேனல் கர்த்தர். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கின்ற சேனைகளின் உங்களை பார்க்குற ஜனம் சொல்லுவோம், இவங்க பாக்கியவான்கள், இவங்க பாக்கிய. அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? எல்லா ஜனமும் பார்க்குறோம்லாம் பாக்கியவான்கள். தேவையில்லாத செலவு வராது, உனக்கு வீண் செலவு வராதபடி என்ன செய்வேன்? உனக்கு நஷ்டம் உண்டாகாத, உன்னை தொடாத. வீண் செலவு என்ன செய்யக்கூடாது. அத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும். 6வது சாக்ரிஃபைஸ் பலி. யோவான் 3:10 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனே அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய முடியும். அவரை தந்தருளி அவ்வளவாய் உலகத்தில் அன்பு. ஒரே 10 பிள்ளைங்கள் ஒரே தந்தருளி கொடுக்குறார். போ, அவ்வளவாய் உலகத்தை அதை உணரணும். நம்ம வந்து ஆண்டவர் கொடுக்கறதுக்கு நம்ம தயங்கினா ஆண்டவர் தயங்கலை. ஆண்டவர் அவ்வளோ அன்பு, இவ்வளவா எவ்வளவுங்க ஒரே பேரான குமாரனை அந்த தேவனுக்கு கொடுக்க வசனமாக இருக்கலாமா? இந்த தேவனுக்கு கொடுக்க வசனம் இருக்கலாமா? கட்டாயமாக தான் கொடுக்கணுமா?
ரோமர் 8:30 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல். சொந்த குமாரன் யாருக்காக? நம்ம எல்லாருக்காகவும். நம்ம எல்லாருக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் எல்லாத்திற்கும் சொந்த குமாரனே பாராமல் கொடுத்தவர். மற்றது கொடுக்க மாட்டாரா? தேவைகளை சந்திக்க மாட்டாரா? 1 ராஜாக்கள் 3:4 அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாக இருந்தது. அந்த பலிபிடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்கன தகன பலிகளை செலுத்தின. பலி என்ன நடந்தது? ஆண்டவர் யாருக்கும் கடனாளி. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை எண்ணித்தல் கேள் என்று தேவன். என்ன நீ என்ன கனம் பண்ண, நீ பலி செலுத்தின, நான் என்ன உன் ஆசை என்ன வேணா கேள். மனுஷன் கேட்கலாம், சரிங்க இது செய்யுங்க, ஐயோ அது என்னால் முடியாதுங்க, அவன் சொல்ல முடியாது. நீ விரும்புகிறதெல்லாம் கேளுன்னு மனுஷனால் நான் கொஞ்சம் தான் செய்ய முடியும், அவனால் அவ்வளோதான். அவனை போய் நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் சொன்னீங்கன்னா பாப்பா என்னப்பா நீ அதெல்லாம் என்னால். ஆண்டவர் என்ன வேணால் கேட்டால் அவரால் முடியும், அவரால் செய்ய. என்றைக்கு இவன் பலி செலுத்தினான் அன்றைக்கே வந்துட்டார். நீ விரும்புகிறதை கேள். 7வது ஸ்கேட்டர், வாரி இறை. நீதிமொழிகள் 11:24-20 வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும். சரியா? வசனம் ஒன்றும் முடியலங்க. சில ரொம்ப சந்தோஷங்க, வாரி இறைத்த முடியல, வசனம் முடியல, இன்னும் இருக்குது. என்ன இருக்குது? இன்னும் என்ன இருக்குதுங்க? அந்த வசனத்தில் இன்னும் என்ன இருக்குது? அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும். அந்த காலத்துலலாம் இருந்துருக்குறான். வடிகட்டின கஞ்சன்க, அன்றைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வடிகட்டின கஞ்சன்க. அவங்க இஷ்டம். நீங்கள் நம்ம எந்த கூட்டத்தில்னா, இது ஒரு கட்சின்னு வைங்களேன், 2 கட்சின்னு வச்சுக்கோங்க. ஒரு கட்சின்னா வாரி இறைத்தும் விருத்தி அடை, இது ஒரு கட்சி. இன்னொரு கட்சி என்ன? அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும். இனத்தோடு சேரும். இனத்தோட வாரி இறைக்கிற இனம் அங்கே போய் நிற்கும். வாப்பா நம்மளும் வரோம், நல்ல வாரி. ஐயோ அங்கே வேணாம்ப்பா, இந்த இனம் என்ன பண்ணும், இங்கே போயிடலாம், இதுதான் நமக்கு ஒத்து வரும். இவர் யார்? இவர் அதிக பிசினித்தனம். நீ போய் அங்கே போய் ஒட்டினது என்ன கிடைக்கும்? வறுமை அடைவாரும். ஆண்டவர் யாரையும் வற்புறுத்தல. நீங்கள் எந்த கூட்டத்தில் வேணால் இருந்துக்கோ. வாரி அரைத்து விருத்தி அடையணும். அதுலேயும் அதிக பிசினிதானம் பண்ணி உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சிக்கிறானோ உனக்கு தண்ணீர் பாய்ச்சி. ஏன்னா நம்மெல்லாம் திரும்பி வரோம். நீ விதைக்கிறதெல்லாம் உனக்கு திரும்பி நீ தண்ணீர் பாய்ச்சினா ஒரு நாளைக்கு உனக்கு தண்ணி தேவைப்படும். அப்போ உனக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஏன்னா நீ என்ன நீ தண்ணீர் உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். இந்த நாட்களிலே எல்லா ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்கணும். என் தேவன் உங்கள் குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். மை காட் ஷால் சப்ளை ஆல் யுவர் நீட். முதலாவது குறைச்சல் எப்படி நீங்கள் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி ஞாபகம் வச்சுங்க, அவருடைய ஐஸ்வர்யத்தில். 2வது சப்போர்ட், தாங்க நன்மை செல்ல அப்படியே வச்சுன்னு இருக்காரு. அந்த அம்மா கடைசிம்மா ஆனால் செய்கிறம்மா, இந்த நான் ஒரு அப்போ இந்த பையன் 5 பையன் அவன் சாப்பாடு இல்லை நான் கொடுக்குறேன், எனக்குன்னு பிடிச்சின்னு இருந்தால் என்ன இருக்கும்? அந்த ஆசீர்வாதம்
பேதுரு படம் கொடுக்க மாட்டேன், எனக்கே ஒரு மீன் கூட கிடைக்கல, நானே ஃபுல் மூட் அவுட்டில் இருக்கிறேன், போய்ட்டு வா சொல்லியிருந்தேன். அவனுக்கு மீன் கொடுக்க சப்பு உதவி செய். மூன்றாவது, ஸோ விதைக்க நீ சிறுக விதைத்தா உனக்கு பெருக விதைத்தா व्यसனமாய் அல்ல, கட்டாயமாக அல்ல, தன் மனதை உற்சாகமாய் கொடுக்கிறோடத்தில் தேவன் சரிந்து விடும். சர்ப்ளஸ் கொடு, அமுக்கி கொலி, சரிந்து நன்றாய் அளந்தோம் மடியில். ஐந்தாவது, ஸ்டோர் ஹவுஸ் பண்ட தசமாகளை எடுத்துகிட்டு வர. நான் என்ன பண்ணுவேன், வானத்தின் உனக்காக திறந்தால் என்ன நடக்கும், இடம் கொள்ளாமல் ஆசீர்வாதம். மழையப்போ வருஷிக்க பண்ணுவேன் நான், வருஷம் மழை ஆசீர்வாதம் அப்படி மழையை போல் இடமே இருக்காது, வைக்கிறதுக்கு இடமே. ஆறாவது, சாக்ரிஃபைஸ் பலி. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனே, அதே குணம் நாமும் ஆண்டவருக்கு பலி செய். ஆண்டவர் அன்னைக்கு சாலமோனுக்கு நீ விரும்பியதை கேள். பலியில் ஆசீர்வாதம் இருக்கும், ஆண்டவருக்கு பலி செலுத்தும் ஆசீர்வாதம். ஏழாவது, ஸ்கேட்டர், வாரி இறைத்து விருத்தி அடைந்தே போலும். அதிக பிசினித்தனம் பண்ணி எங்கே போய் முடியும்? நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கணும்? இந்த மாதத்தில் ஆண்டவர் என் தேவைகளை எல்லாம் உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, இனிமேல் நான் என் ஐஸ்வர்யத்தில் என்ன செய்யக்கூடாது, வாழ நான் விசுவாசிக்கிறேன். இதெல்லாம் வேதத்தில் அவர்களுக்கு எப்படி உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவங்க தேவைகளை சந்தித்தீரோ, எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் தேவைகளை என்ன செய்யணும். அதுதான் வேறு லெவல். அதுதான் பிடித்துக்கணும். வாக்குத்தத்தத்தெல்லாம் பிடித்து சுதந்திரிக்கணும். ஒவ்வொரு வசனத்தையும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு பிரயோஜனம் இல்லை. பவுல் சொல்கிறார், தீமோத்தேயு இதை வைத்து போராடு, கர்த்தர் உனக்கு சொன்ன காரியங்களால் நிறைவேறும்படி என்ன செய், இதை வைத்து போராடு, இதெல்லாம் உனக்கு நீ பெற்றுக்கொள்ளும்படி. இந்த நாளிலேயே நாம் தியானித்த எல்லா வாக்கு தத்தங்கள் ஆண்டவரை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவரும் ஏழ்மை நின்று எக்காலத்தை ஊதும்போது எல்லா வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே இந்த நேரத்தில் வானத்தின் பலகணிகளை திறந்தருளும். இந்த நேரத்தில் இடம் கொள்ளாமல் உங்களுடைய ஆசீர்வாதம் மழையை போல் எங்கள் மேலே வந்து இறங்கணும், எங்கள் குடும்பத்தின் மேலே வந்து இறங்கணும். எத்தனை பேருக்கு ஆசீர்வாத மழை வேணும்? வானம் மூடப்பட்டிருக்கணுமா, திறக்கப்பட வேண்டுமா? இந்த நேரத்தில் இந்த எக்காலத்தை ஊதும் எல்லாம் விசுவாசம். ஆண்டவரை இப்பொழுது வானம் திறக்கப்படட்டும், உடைய ஆசீர்வாதம் எங்கள் மேலே வந்து வர்ஷிக்க பண்ணும். எல்லா குறைவு எங்கள் விட்டு அகன்று எல்லா குறையும் நிறைவாக வேண்டும். நீர் ஏன்னா அப்படிப்பட்ட தேவன், குறைகளை நீக்கிற, தேவைகளை சந்திக்கிற தேவன். இந்த நாட்களிலே அந்த நிலையிலே நாங்கள் ஒருவரும் வாழ வேண்டும். எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த ஜூலை மாத வாக்குத்தத்த ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்த தயவுக்காக ஸ்தோத்திரம்.
உம்முடைய சமூகத்தில் உம்முடைய ஆசீர்வாதங்களோடு பிரவேசிக்கும்படி தந்த கிருபைக்காகவே ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே தேவன் எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குற தேவன். உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி தன் நாட்களிலே உம்மை சார்ந்து வாழும்படி எங்களுக்கு கிருபை தருவீராக. நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது. கொடுங்கள், அப்போது அம்மைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி ஆசீர்வதிக்கிறது. ஒருவருக்கும் கடனாளி அல்ல. சாரைபாத் விதவை சிறிய அடை உம்முடைய தாசனுக்கு கொடுக்கும் பொழுது பஞ்சம் முடிய மட்டும் மாவும் குறையவில்லை, எண்ணெயும் குறையவில்லை. முழு குடும்பத்தை போஷித்த தேவன் 5 அப்பம் 2 ஒரு சிறு பிள்ளையுடைய ஆகாரம் 5000 பேரை போஷிக்கும்படி ஆசீர்வதித்தது. முழுவதும் மீன் பிடித்து ஒரு மீனும் அகப்படாமல் சோர்ந்து போயிருந்த நேரத்தில் அந்த படகை நீர் பயன்படுத்து போதகம் பண்ணி முடித்த பின்பு வலையை போடு. 2 படகுகள் நிரம்பி அமிழத்தக்க நிரம்பின. நீர் அப்படிப்பட்ட தேவன். உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். உடைய குறைவுகளை அறிந்த தேவன். இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நாட்களிலும் ஒவ்வொருடைய தேவை நீர் அறிந்த தேவன். நாட்களில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக. அவன் व्यसனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கும். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறேன். அப்படிப்பட்டவர்களாக காணப்பட கிருபைத்தார். உடைய தசம்பாகலை ஆலயத்துக்கு கொண்டு வரும். அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் வர்ஷிக்க மாட்டேனோ என்று நீ சோதித்து பாருங்கள். இந்த நாட்களிலே பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. வாங்குவதை பார்க்கலாம், கொடுப்பதே ஆசீர்வாதம். வாரி இறைத்து விருத்தி அடைவாரம் உண்டு. அதிக பிசினியத்தை வறுமை அடைவார். உதாரத்துவம் ஆத்மா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். இந்த நாட்களிலே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அந்த செழிப்பான ஒரு நிலைக்கு வரும்படி கிருபை தருகிறார். எல்லா வறுமையும் பற்றாக்குறையும் முற்றிலுமாய் நீக்குகிறாக. பிள்ளைகள் இடம் கொள்ளாமல் ஆசீர்வாதத்தை பெறும்படி இந்த நாளிலே ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதி. காரணம் உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாக்கும்படி இந்த நாட்களிலே செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், மென்மேலும் உயர்த்தும். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதம் தடைகளெல்லாம் உடைத்து அதை இந்த ஆசீர்வாதம் வந்து சேரும்படி செய்யும். எப்பக்கத்திலும் பலுகி பெருகும்படி செய்கிறார். எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காத்து நல்ல சுகம்பலந்தார். எந்த வாதை நோய் அணுகாமல் விலக்கி காத்துக்கொள்ளும். பிள்ளைகள் எப்பொழுதும் நமக்குள்ளே மனமகிழ்ச்சியாய் வாழும்படி செய்யும். தேவ சமாதானம், தேவ சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளோடு இருப்பதாக. ஆசீர்வதியும். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே,
நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தில் என் ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.